ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ இரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரர்களே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவாதி தேவன், ஆமென், பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தவராக காணப்படுகிறார். அப்படி காணப்பட்டு, ஆமென், தன்னுடைய காலத்தை, அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்த அவர் மனிதன் கையில் ஒப்பு கொடுக்கும்போது பல பாடுகளை பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, பாடுபட்டு, ஆமென், அடக்கம் பண்ணப்பட்டு, ஆமென், அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரர்களே, அப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் இருதயத்தில் நாம் விசுவாசிக்கிறோமா, நம்புகிறோமா, அது என்பது தான் கேள்வியாக இருக்கிறது. ஆமென். பதிலும் நம்ம இடத்துல இருக்குது. அதை கண்டடைவோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.